தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி புலி படத்திற்கு வருமான வரித்துறை 1.50 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. புலி படத்திற்கு வருமான வரித்துறை அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தொடர்ந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புலி படத்திற்கு வருமான வரித்துறை ரூபாய் 1.50 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்திகளை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருமான வரித்துறை அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுந்தரம் இணைக்கிறார். வணக்கம் சுந்தரம், இது குறித்தான விவரங்கள் என்ன? நிச்சயமா, அதாவது கடந்த 2015-16 நிதியாண்டில் வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,790 ரூபாயை பெறப்பட்டதாக குறிப்பிட்டார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2017 ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என கண்டறிந்து வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஆண்டு ஜூன் 30 வருமான வரித்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை விதித்ததற்கு இடைக்கால இருந்தது, ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த நிலையில் விஜய் தாக்கல் செய்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரணை நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஆண்டு ஜூன் 30 தேதிக்கு முன்பே உத்தரவு பிறப்பித்ததாகவும், ஆனால் காலதாமதமாக 2022 ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விஜய் தரப்பு வழக்கறிஞர் முன்பு வாதித்து வைத்திருந்தார். வருமான வரித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்து அப்பீல் முடிந்த பின் 6 மாத கால அவகாசத்துக்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து சரிதான் என்றும் விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அங்கு நீதிபதி முன்பாக அந்த வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த விஜயோட வழக்கில் தீர்ப்பு அனைத்து வாதங்களும் முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று தற்போது 19 மணிக்கு விஜயோடைய அந்த வழக்கின் தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டதாவது, வருமானத்தை மறைத்ததாக வருமானத்துறை விதித்த அந்த 1,50,00,000 ரூபாய் அபராதத்தை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. மேலும் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்பது அந்த அபராதத்துறையும் கட்டப்படும் என்றும், அபராதம் விதித்தல் எந்த விதிமுறைகளும் இல்லை என்றும் அபராதத்தை எதிர்த்து அவர் விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். விரைவான அந்த டீட்டெயில்டான அந்த உத்தரவு இன்னும் சில மணி நேரத்தில் அது ஆன்லைனில் அப்டேட் ஆகும்போது அது முழுமையாக தெரிய வரும். எந்த அளவுக்கு எவ்வளவு கட்ட வேண்டும், அது தொடர்பாக எப்போது கட்ட வேண்டும் என்பது குறித்த விரிவான அந்த உத்தரவை இன்னும் சிறிது நேரத்தில் நீதிபதி அவர்கள் தங்களுடைய இணையதளத்தில் அப்லோட் செய்யப்படவே இருக்கிறது. சுந்தரம், தற்போது இந்த பழைய ஒரு மனு இப்போ தள்ளுபடி செய்ததா தெரிவிச்சிருக்காங்க. இது தற்போதைய கேஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? தற்போது வரை அந்த புலி படத்திற்கு அந்த இதுல வருமானத்தை காட்டாம இருக்கக்கூடிய அந்த வழக்கு தொடர்பாக மட்டும்தான் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் 1,50,00,000 ரூபாய் அந்த இதுக்கு வருமானத்துக்கு அதுக்குரிய அபராத தொகையை அதை கட்ட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த 15 கோடி வருமானத்தை அவர் காட்டாத போது, அதாவது புலி படத்தில் உடைய அந்த வருமான தொகையானது 15 கோடி ரூபாயை அவர் கணக்கு காட்டவில்லை. அந்த தொகைக்கான வட்டி வருமான வரித்துறை கட்ட வேண்டிய அந்த வட்டி தொகையை எல்லாமே கட்ட வேண்டும். அந்த இதை கட்டுவதற்கு எனக்கு விலக்களிக்கக்கூடிய அந்த வழக்கில் தான் தற்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் அந்த பிரதான வழக்கு சம்மந்தமில்லை. தற்போது இவர் அந்த விலக்களிக்கக்கூடிய அந்த வழக்கில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவர் கட்ட வேண்டிய அந்த வருமான வரித்துறை வைத்த அந்த அபராத தொகையான 1,50,00,000 ரூபாய் அபராதத்தை இந்த தீர்ப்பு மூலம் கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.